நோக்கி கொண்டு போயிடுவாங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுவீங்களா? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா நீ முதல்ல அமைச்சராக்குங்க, அதுக்கப்புறம் என்ன பொறுப்புங்கிறது தலைவர் முடிவு பண்ணுவார். லீடிங் அதிகமாக அமைச்சர் பொறுப்பு அதிகமாகும். என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு போன வருஷம் அடைஞ்சிருக்கு. நான் இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு காட்டுவோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லதான். இங்க பாருங்க, யாரும் தெரியுதா? யாரும் தெரியுதா? கீழே மண்டி போட்டிருக்காரு, யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்களா நிற்பேன், சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்கு மக்களோட மக்களாக நிற்பேன். வர தேர்தலில் அதாவது ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்ங்கிறத நாம இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். அதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நான் ஞாபகம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.